إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا. நிச்சயமாக புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே என்றும் முன்னோட்டமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க ஏக இறைவன் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நான் அறிந்த நபித்தோழர் என்ற தலைப்பில் நபித்தோழர்கள் சகாபாக்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்களை பற்றி ஒரு சிறிய உரையை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நபித்தோழர் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அடிமையாக இருந்து மார்க்கத்தை ஏற்று பல சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்பித்து கூறக்கூடிய சொர்க்கம் உனக்கு கட்டாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் யாருன்னு பார்த்தா கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் மக்காவுல அவர் சந்தையில விலை பேசப்படுகிறார். அவர் ஒரு பெண்மணி தன்னுடைய இன்பு பற்றைக்கு வாழ் செய்வதற்காக ஒரு புத்தி கூர்மை இல்ல ஒரு ஆண் தேவைப்படுது என்பதற்காக உம்மு அன்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, உயர் குலத்தைச் சேர்ந்த உம்மு அன்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு அடிமையை தேடி வருகிறார். அப்போதுதான் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். அவரை சந்தையில் விலை பேசி அவரை தனது வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அப்போது விசாரிக்கிறார், நீ யார், எந்த ஊரை சேர்ந்தவன் சொல்லும் போது, நான் நஜீத் ஊரை சேர்ந்தவன், என்னுடைய ஊர் நஜீத், நான் அரபி அப்படின்னு சொல்றாரு. கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப எப்படி நீங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய குலத்தாருக்கும் மற்றொரு குலத்தாருக்கும் சண்டை ஏற்பட்டது, என்னுடைய குலத்தாரை தோற்றுவிட்டார்கள், அதன் காரணமாக என்னை விட்டு விட்டார்கள், அப்படின்னு படிப்படியாக நான் சந்தைக்கு விற்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய பற்றையில நல்ல வாழ் செய்யக்கூடிய மக்காவுல ஒரு சிறந்த அளவுக்கு வாழ் செய்யக்கூடிய ஒரு மனிதராக கப்பாப் ரலியல்லாஹு விளங்குறாங்க. அவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு விடிவு, அதாவது ஒரு அடிமையா இருந்து சித்திரவதை அனுபவிப்பதை விட சுதந்திரமா வாழணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவர் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப சொல்லும் போதுதான் இவருக்கு அந்த செய்தி உள்ளத்துல போய் சேருது. இறைவன் ஒருவன் தான் என்ற ஒரு கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் பிரச்சாரம் பண்றாங்க. யாரும் அடிமையா இருக்க வேண்டாம், சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த செய்தியை அவருக்கு போய் சேரும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலாக சேரும் போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் வெளிப்படையாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட 6வது நபராக கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டது மக்காவாசி குறைசிகள் தெரிய வரும்போது தன்னுடைய எஜமானியை போய் சந்திச்சு இந்த விவரத்தை சொல்றாங்க. உன்னுடைய அடிமையா இருக்கக்கூடிய கப்பாப் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்மளுடைய முன்னோர் கொள்கையை மறுத்து விட்டு இஸ்லாத்தை கொள்கை ஏற்றுக்கணும்னு சொன்னோன்னே அந்த எஜமானி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடிய சபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாங்க, சிபா அவங்க பேரு, கூப்பிட்டு சொல்றாங்க, இது மாதிரி கப்பாப் இஸ்லாத்தை ஏற்ற சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அது உண்மையா சொல்லி என்று விசாரிச்சுடுவான்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப சிபா என்ன செய்யறாங்கன்னா, கப்பாப் ரலியல்லாஹு சந்திச்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கேட்கிறாங்க. நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன், அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன விஷயத்தை கேள்விப்பட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டியாமே, நீ சிலையில பொய்ப்பித்து முன்னோர்கள் சென்ற மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, நான் மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்கு உண்மைதான், மதம் மாறல, நான் அல்லாஹ் ஒருவன் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிதான் சொல்லி ஏற்றுக்கிட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை என்ன செய்யறாங்கன்னா, சிவா என்ன செய்யற கோபம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கூட வந்த சில அந்த மக்காவாசிகள் இளைஞர் என்ன செய்யறாங்கன்னா அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சுறாங்க. தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதுனால, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதுனால, முன்னோர்கள் மார்க்கத்தை புறக்கணிச்சது காரணமாக அவர் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்றாக்க உடம்பில் சூடு போடுறாங்க. தன்னுடைய பற்றறையில் இருக்கக்கூடிய அந்த கம்பி எடுத்து கடுமையாக தாக்குறாங்க. இதான் ரத்தம் பீறிட்டு அந்த ரோட்ல ஓடுது. அந்த அளவுக்கு கடுமையாக தாக்குறாங்க. நீ அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வா, லாத் உசாவை வணங்கு, அவங்க தான் தெய்வம் சொல்லு, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வா, தூதருடைய மார்க்கத்தை பொய்ப்பித்து விடு அப்படின்னு சொல்லி கடுமையாக ஏசுறாங்க, திட்டுறாங்க. ஒரு கட்டம் என்ன ஆகுதுன்னா, அந்த வேதனை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போறாங்கன்னா, கப்பாபுரையோட உடம்புல நெருப்பு கங்கு இருக்குது, நெருப்பு கங்கு எடுத்து பொசுக்குறாங்க முதுக. ஒரு தோலை எப்படி பொசுங்க, எவ்வளவு அந்த வேதனை அனுபவிச்சிருக்கா பாருங்க. சாதாரண ஒரு நெருப்புல ஒரு இரும்பை போட்டு நம்ம உருக்கும் போது அது எப்படி உருகி அப்படியே அந்த நெருப்பு உருவாகி ஒரு உருவமா வருவாங்க. ஏதோ ஒரு பொருள் செய்யறதுக்கு அது எப்படி ஒரு உருவத்தை கொடுக்குமோ, அந்த நெருப்புல எப்படி உருகுமோ, அதே போல கப்பாபுரையோட தோலை பொசுக்குறாங்க கங்கு நெருப்புல. அப்போ கூட அவர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேதனை கூட அந்த வேகத்துவ கொள்கை ஒரு பர்சன்ட் பின்வாங்காம இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். அவ்வளவு சித்திரவை அனுபவிக்கிறாங்க, அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுற, ஒரு வேதனையை பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் செல்வந்தரா இருக்கிறாரு. நம்ம பிலால் ரலியை விடுவிச்சது அவர் தான், கப்பாப் ரலியை விடுவிச்சது அவர் தான். அவர் செல்வந்தரா இருக்கிறதுனால போய் அவருடைய உரிமையாளர்கிட்ட போயிட்டு விலை பேசி அவரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதோட இந்த நிலைமையை எப்படி பேசுறாங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல கப்பாப் ரலியல்லாஹு அவர் சந்திக்கும் போது உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, வேதனை குறித்து கேட்கும் போது அவர் எதுவுமே பேசாம தன்னுடைய ஆடையை கலர்ச்சி காட்டுறாரு. உடம்புல சதைன்றதே இல்லாம இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்படுத்தப்பட்டு உடம்பு பூரா காயமா இருக்கு. உடம்புல ஒரு பகுதி கூட காயம் இல்லாத இடத்த பார்க்க முடியல. அவ்வளவு பெரிய வேதனையை இந்த இறை மார்க்கத்துக்காக அந்த கொள்கையை ஏற்றுக்கணும். அவ்வளவு அந்த நம்ம மறுமையிலே இதை விட மறுமையில் நல்ல சொர்க்கத்தை நமக்காக பரிசாக கொடுக்கன்ற ஒரு அடிப்படையில் ஒரு எண்ணத்துல என்ன செய்யறாங்கன்னா, அந்த மார்க்கத்தை பின்பாங்க அதுல உறுதியா இருக்கிறாங்க. ஒரு கட்டம் என்ன ஆகுதுன்னா, அந்த வேதனை தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய தூதரை போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அடிமையா இருக்கிறதுனால ஏழ்மையா இருக்கீங்க, இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றாங்களே, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேதனை தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கப்பாபே இதெல்லாம் ஒரு வேதனையா, எப்படி சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு வேதனையா, உங்க வேதனை அவங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எது சொல்றாங்கன்னா, முன்னொரு சமுதாயத்துல வந்த மனிதர் என்ன செய்வாங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதுனால அவங்களை ஒருத்தர் கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, ரம்பத்தால ரெண்டா பொழப்பாங்களாம். ரம்பத்தால் ரெண்டா வந்து 2 துண்டா ஆக்கிடுவாங்களாம். அப்புறம் என்ன செய்வாங்களாம், இரும்பு சீப்பை பழுப்பு வச்சு முதுகுல இப்படி வறண்டி விடுவாங்களாம். அந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து இப்படி ஒரு வேதனையை நீங்க வந்து பெருசா சொல்ற மாதிரி ஒரு குறையா சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பட்ட வேதனையை அந்த உலகில் இருந்தாங்களே, இப்படிலாம் மார்க்கத்தை ஏற்று துன்புறுத்தப்பட்டாங்களே அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆறுதலாக இந்த செய்தியை சொல்றாங்க. அதே போல கப்பாப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடிய மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கடன் வாங்குறாரு. அந்த கடனை திருப்பி கேட்க போகும்போது அப்போ வந்து ஆசிபின் வாயில் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, நீ முகமதை பொய்ப்பித்து விடு, முகமது மார்க்கத்தை விட்டுட்டு வெளியில வா, அப்ப நான் நீ உன்கிட்ட வாங்கின கடன் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ மரணிச்சு மறுபடியும் உயிர் கொடுத்து உனக்கு எழுப்பப்பட்டாலும் நான் ஒரு கால் முகமதுடைய மார்க்கத்தை விட்டு முன்னாடி பின்வாங்க மாட்டேன், அதுலதான் உறுதியா இருப்பேன்னு சொல்றாங்க. அப்ப இவன் என்ன சொல்றான், அப்படியா, அப்ப நான் மரணிச்சு நான் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது உனக்கு அந்த எனக்கு பொருளாதாரம் செல்வமும் எனக்கு வரும்போது நான் உனக்கு அந்த பொருளாதாரத்தை தரேன் அப்படி சொல்லி அந்த இடத்துல சொல்றான். அப்போ சொல்லும்போது அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை மரியம்ல 78 பார்த்துட்டு வந்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குன சம்பந்தமா, இவர்கள் மறைவானதை அறிஞ்சிருக்காங்களா, செல்வம் பொருள் தான் தருவேன்னு சொல்லி எந்த அடிப்படையில் கேட்கிறாங்க, இறைமறுப்பு கொள்கையில் இருந்துகிட்டு எனக்கு எதிராக மார்க்கத்தில் எனக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு எந்த அடிப்படையில் நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன், பொருள் செல்வத்தை கொடுப்பேன், குழந்தை செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி என்ன ஞானம் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ் திருமறை வசனங்கள் பார்த்தீங்கன்னா சூரா மரியம்ல 78 பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையை சொல்லிக்கிட்டே வர்றான். அப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, தொழுகையில் இருக்கும்போது ஒரு பதட்டமாகவும் ஒரு ஏதோ ஒரு பயந்த நிலையில ஒரு ஆதரவான நிலையில ஒரு தொழுகை நடத்துறாங்க. இதை கப்பாப் ரலியல்லாஹு பார்த்துட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ தொழுகையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு பதஷ்டமா இருந்தீங்க, என்ன ஏன் இப்படி தொழுதீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட 3 விஷயத்தை கேட்டேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாள் சமூகம் அழிந்தது போன்று, முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயம் அழிந்தது போன்று இயற்கை சீற்றங்களால் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அதே போல எதிரிகளை கொண்டு இந்த சமூகத்தை முழுமையாக வீழ்த்திவிடக்கூடாது என்று அல்லாஹ்ட்ட கேட்டேன். அடுத்ததாக சொல்றாங்க, சமூகத்தில் பிரிவுகளாக இருக்கக்கூடாது, சமூகத்தில் பிரிவுகளே இருக்க, இஸ்லாமிய சமூகத்துல பிரிவுகள் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் 2 ஏத்துக்கிட்டு 1 நிராகரிச்சிட்டான். அதுதான் நான் அல்லாஹ்ட்ட கேட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு செய்தியை பதிவு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கப்பபரீனுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திச்சாலும் நம்முடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இருக்கக்கூடிய கலிஃபாக்கள் வாழ்ந்தாங்களே, அபூபக்கர் சித்திக், உமர் அவங்க அவருங்க, அதே போல அலி ரலியல்லாஹு அவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கலிஃபாக்கள் வாழ்ந்தாங்களே, இவரோட ஆட்சி காலத்துல எல்லாமே இந்த கப்பபரீன்ல வாழ்ந்திருக்காங்க. வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்கு அந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் பொருளாதாரத்தை நிறைவா கொடுக்குறான். பொருளாதாரம் தங்கத்தை நிறைய பொருளாதாரத்தை கொடுக்கும்போது இப்போ கப்பாபுரையில் அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்கன்னா வாங்கி அப்படியே மக்களுக்கு தான தர்மம் செய்யறாங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய இருக்கிற பொருளாதாரம் 1% நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அப்படி அப்படியே ஏழைகள் தான தர்மம் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு நபர்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பொருளாதாரம் கொடுத்துருக்குறான், அது மகிழ்ச்சி தான், இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு கவலை அளிக்குதுன்னா, எனக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனாங்கல்ல, இந்த மார்க்கத்தை தியாகம் செஞ்சாங்கல்ல, உமரில் ஏற்படும். அதே போல இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உரையில பார்த்துருப்போம், முசாயிப் உமேர் ரலியல்லாஹு இருக்காங்களா, அவங்களுடைய தியாகத்தை சொல்றாங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாரு. அவர் மரணிக்கும் போது கூட கஃன் துணி கூட இல்லாமல் மரணிச்சாரு. அந்த அளவுக்கு அவருடைய கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்துக்கு தியாகம் செஞ்சாரு. அல்லாஹ் அவங்களுக்காக மறுமையில சொர்க்கத்துக்கு கொடுக்கறதுக்காக நன்மை இவ்வளவு மார்க்கத்துக்கு செஞ்ச தியாகத்துக்காக மறுமையில அல்லாஹ் கூலி கொடுக்க வச்சிருக்கிறான். ஆனா இந்த உலகத்துல எனக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் இவ்வளவு அள்ளி கொடுத்துட்டான், ஆனா இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறாங்க. இப்ப இந்த மார்க்கத்துக்காக செஞ்ச நபித்தோழர் நம்ம எத்தனையோ பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த உடல் ரீதியா பாதிக்கப்படுறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அம்மா ரீதியில அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க அனுபவிக்க சித்திரவே கிடையாது. நெருப்புல பொசுக்குறாங்க அப்படியே முதல கூட்டி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக. அம்மா ரீதியில அவங்களுடைய தாயும் ததி கொலை செய்யறாங்க. ஒரு பெண்மணியா இருக்கு, சுமையா இருக்கக்கூடிய முதல்ல இஸ்லாத்துக்கு ரத்தம் சிந்தக்கூடிய பெண்மணி, அவங்க அப்படியே பொசுக்கிறாங்க, உடம்புல பொசுக்கிறாங்க, அம்மா பொசுக்கிறாங்க. தன்னோட தாயையும் தந்தையையும் கண்ணு முன்னாடியே போட்டு கொள்றாங்க. அவ்வளவு பெரிய சித்திரவதை மக்காவாசிகள். யாராவது அபிஷேகள் உண்மையா இருக்கக்கூடிய அந்த முக்கிய தலைவர்கள், காப்பீர்கள் தலைவர்கள் இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வேதனைலாம் தாங்க முடியாம ஒண்ணுமே செய்ய முடியாத நேரத்துல அல்லாஹ்வுடைய கையேந்து கேட்கிறாங்க, அம்மாரே பொறுமைக்காரங்க, அம்மாரே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்க கூட இருப்பான், அல்லாஹ் உங்க நன்மாரே சொல்லுவான், பொறுமைக்காரங்க அம்மான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஆறுதல வார்த்தையை சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நெருப்போட வேதனை தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அம்மார்களையும் ஓடி வர்றாங்க. வந்து சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தலையில கையை வச்சு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ்வே, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எப்படி நீ அந்த நெருப்பு கூட்டத்தை தூக்கி போடும்போது அவர் குளிர்ந்ததை மாற்றி கொடுத்தியோ, அதே போல என்னுடைய அம்மாரை எப்பெல்லாம் நெருப்புல அந்த தீயில போட்டு கருக்கிறாங்களோ அந்த நேரம்லாம் அவர்கள் அந்த நெருப்பையெல்லாம் குளிர்ந்ததை மாற்றி கூட அல்லாஹ்வேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளோட வேதனையா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, நம்மளுக்கு அந்த மார்க்கத்தை கொடுத்துருக்காங்களே, நாளைக்கு மறுமையில இவரை சந்திக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன், உங்கள்கிட்ட அந்த மார்க்கத்தை நான் விட்டுட்டு வந்தேனே, இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நீங்க மாற்றி வச்சுன்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த மார்க்கத்தில் எவ்வளவு விதத்துக்கு நடக்குது, எவ்வளவு அனாச்சகம் நடக்குது. இன்றளவு கூட பாருங்க, ஒரு மாற்று மத கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சமத்துவம் சொல்லி, சகோதரன் சொல்லி, எல்லா சகோதரரும் சேர்ந்து, நம்முடைய சகோதரரும் சேர்ந்து அந்த இடத்துல போயிட்டு பங்கெடுத்து அவங்களுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்க்க முடியுது. இதெல்லாம் நமக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மார்க்கத்தை நம்ம படிக்கிறோம், நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னாக்கா, மார்க்கத்துல இந்த சகாபாக்கள் எந்த அளவுக்கு நம்ம தியாகம் செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இந்த தலைப்பு நான் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பு, அதாவது இந்த ரமலான் மாசத்துல யார் என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் 5 நாள் இப்படி சொல்லி ஒவ்வொருத்தர் தனித்தனியா சாப்பிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு சில சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா, 2 நாள் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், எனக்கு என்னுடைய சூழ்நிலை கருதி நான் என்னால் முடியாது சொல்லிட்டேன். ஆனா இந்த மார்க்கத்தை நம்ம சரி நம்மளால முடிஞ்சதை சொல்லணும்னு சொல்லும்போது நான் படிக்க என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. இது பெருமைக்காக சொல்லல, அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு சிந்தனையை உள்ளத்துல ஏற்படுத்துறான். நம்ம அந்த மார்க்கத்தை சொல்லுவோம், நம்ம சகாபாக்களோட தியாகங்களை படிக்கும்போது நம்மளே அறியாம கண்ணீர் வருது. இவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்க சகாபாக்கள் 1% கூட நம்மளோட சமூகத்துக்கு, நம்மளும் சரி எல்லாம் சரி மற்ற சகோதரர் எதுவுமே செய்யலையே, நம்ம என்ன செஞ்ச மார்க்கத்துக்கு, என்னைய தியாகம் செஞ்சுட்டேன், அப்படி நம்மகிட்ட தூக்கி கொடுத்துட்டு போன மார்க்கத்தை எந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டிட்டு போயிருக்கோம்னு சொல்லி
சொல்லிட்டு நினைக்கும் போது வேதனையா இருக்குது. இப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம்ம படிக்க படிக்க நம்ம நல்லா அந்த அறிவை கொடுப்பான். நம்ம வந்து நம்மளால எதையுமே முடியாது சொல்லி ஒதுங்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அதோட நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்காம விட்டு விலகி வந்துடுவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்க்கத்தை படித்தோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து வயசு வந்துருச்சு கூட வயசு நம்ம யாரும் எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லி யாரும் எந்த ஒரு எண்ணத்துக்கும் கொண்டு போகாது. எல்லா வயசுலையும் படிக்கக்கூடிய ஆட்கள் நல்லா அறிவை கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்கான்ல, எந்த நிலையில மார்க்கத்தை கற்றுக்கலாம். அதே போல மார்க்கத்தை படிச்சீங்க அப்படின்னாக்க, தியாகங்கள்லாம் சகாபாக்கள் செஞ்ச தியாகங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பாவங்கள் செய்ய வேண்டும் அந்த எண்ணங்கள் உள்ளத்துல வரும்போது கூட அவங்களோட தியாகங்களை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக செஞ்ச தியாகம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்களே உங்களுக்கு வராது. பாவங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களே உங்களுக்கு உள்ளத்துல வராது. அவ்வளவு பெரிய தியாகம். நம்ம வந்து இந்த குறுகிய ஒரு நேரத்தினால ஒரு 5 சகாபாக்கள் பத்தி பார்த்தோம். ஆனா எண்ணற்ற சகாபாக்கள் இருந்து தோழர்கள் அன்சாரிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. அன்சாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ள இந்த மார்க்கத்துக்காக 70 அன்சாரிகளை கொலை செஞ்சாங்கல்ல, நயவஞ்சை கூட்டு போய் கொலை செஞ்சாங்கல்ல, இந்த மார்க்கத்துக்காக அந்த மார்க்க கல்வி கத்துட்டு அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. தொழுவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்காங்க. விறகு வெட்டி அவர்கள் உழைப்பில விறகு வெட்டி வந்து கொடுத்து ஏழை மக்களுக்கு உணவளிச்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நன்மைகளை சம்பாதிச்சு மார்க்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் நல்ல வழியில் இறைவனுக்காக நீங்க செலவழிங்க. மார்க்கத்தை முழுமையா நீங்க படிங்க. எந்த வயசுலும் மார்க்கத்தை கத்துக்கலாம். அல்லாஹ்வுடைய உங்களுடைய வழியை இன்ஷா அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுக்கு நியத்து வச்சு அல்லாஹ்வுக்கு உறுதியோடு நீங்க தௌபா செஞ்சு கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அந்த மார்க்க கத்துக்கூடிய வழியை எளிமையாக்கி வைப்பான்னு கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதேவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات